எல்லாருமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 3 எபிசோட் 7 தாங்க பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பிரேக்கிங் பேட் எபிசோட்ல பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். பாஸ்ல இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை வந்து கொஞ்சம் கிளியரா புரியும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம சரி வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 7 1 minute. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு இந்த 2 மொட்டை பசங்க தான் காமிக்கிறானுங்க. ஸோ அவனுங்க வந்து விளையாடிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு மொட்டை இன்னொரு மொட்டையை அடிச்சிருது. ஸோ அதுக்கு அவனுங்க வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மொட்டை வந்து இன்னொருத்தங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹெக்டார் சால்வனக்காக தெரியுமா, ஒரு தாத்தா, வீல் சேர் தாத்தா, அவர் வந்து இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு ஒரு மொட்டை வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டான், என் அண்ணன் வந்து என்ன அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இந்த உன் அண்ணன் அடிச்சிட்டானா இங்கே வாடு அப்படின்ட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன பண்ணாரு பார்த்துருந்தீங்கன்னா, அவனை வந்து ஒரு தண்ணி மாதிரி ஒரு குளம் மாதிரி இருக்குது. அது வந்து ஜஸ்ட் சொல்லணும்னா வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்குது. அதில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அதில் வந்து தலையாக முக்கிய எடுக்கிறாரு. அவன் பாட்டுன்னு வந்து அமைதியாக இருக்கிறான். அதே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவன் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் பார்த்ததுக்கப்புறமா அவங்க தாத்தாவே அவன் அடிக்கிறான். ஸோ அடிச்சதுக்கப்புறமா விடுங்க விடுங்க விடுங்கன்னு அடிக்கிறான். அப்போ அவங்க தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்படி தான் இருக்கணும், அதாவது நம்ம குடும்பம் ஒன்றா இருக்கணும், நம்ம மட்டும் ஏதாவது குடும்பம் ஒன்றா இல்லைன்னு வச்சுக்கோயேன் ஏறி பஸ்ட்டு போயிட்டே இருப்பானுங்க, நம்ம எப்போவுமே ஒன்றா இருக்கணும், இந்த மாதிரி சல்லி தண்ணிக்கெலாம் சண்டை போட்டுருக்கக்கூடாது, எப்போவுமே என்ன ஆனாலும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் தாத்தா சொல்லிட்டு போகிறாரு. இவங்க 2 பேருமே சரி ஓகேடா நம்ம இருப்போம் ஒன்றா இருப்போம், சண்டை போட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கட் பண்ணினா இவனுக்கு பெரிய ஆள் ஆயிட்டானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வால்பேட் ஃபோட்டோ வச்சு இவங்க வந்து ப்ரே பண்ணாங்க தெரியுமா, அந்த மாதிரி இப்போ ஹேங்க் இருக்கா தெரியுமா, அதாங்க நம்ம வால்டோட சகலை. ஸோ போலீஸ்காரரு அவரோட ஃபோட்டோ வச்சு மெழுகுவத்திலாம் ஏற்றி வச்சு இவனுக்கு வந்து ப்ரே பண்ணுறானுங்க. ஸோ ஏதோ பலி கொடுக்குறதே அவன் ப்ரே பண்ணுறானுங்க. இப்போ கட் பண்ணினா நமக்கு ஹேங்க் தான் காமிக்கிறாங்க. அவர் கார் எடுத்துகிட்டு வேகமாக ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு போகிறாரு. ஜெஸ்ஸி அங்கே இருந்து என்ன சொல்கிறா பார்த்துருந்தீங்கன்னா, என்ன இருந்தாலும் என்னோட வக்கீல் கிட்ட பேசிக்கோங்க, அவர் பேர் சால், அவர்கிட்ட பேசிக்கோங்க, என் கூட அது பேசாதீங்கன்னு சொல்லும்போது செம்ம கோவம் இந்த ஹேங்குக்கு போட்டு செம்மடி அடிச்சிடுறாரு. ஸோ அவர் கையே வீங்கிருச்சு. எந்த அளவுக்கு அப்போ அடிச்சிருப்பார் பாருங்க. அப்போ ஜெஸ்ஸியோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும், போட்டு செம்மடி அடிச்சிடறாரு. அடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து அப்படியே வந்துடுறாரு. ரொம்ப நல்ல மனசாக இருப்பார் போல இருக்குது. ஸோ ஜெஸ்ஸியை வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அப்படியே ஏற்றி விட்டுறாரு. ஸோ அப்புறமா அவன் ஆம்புலன்ஸ் ஏற்றதுக்கு அப்புறமா அவர் அப்படியே நிற்கிறாரு. நின்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஸ்ஸி இருக்கான் தெரியுமா, அவனை வந்து ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துட்டாங்க. ஸோ அவனுக்கு செம்ம அடி வந்துடுது. அப்போ அந்த இடத்துக்கு சால் வரான். என்னடா அவன் என்ன கேஸ் போட்டுடலாமா, கேஸ் போட்டோன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான், அவன்கிட்ட நம்ம ஃபைனும் வாங்கிடலாம், அவனை என்ன பண்ணணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்க, சஸ்பெண்ட் கூட பண்ணுவாங்கன்னு வச்சுக்கேன்னு சொல்லும்போது, இப்போ அப்படிலாம் இருக்கக்கூடாது நான் வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது அப்போ நம்ம வால்ட் ரைட் வந்து இடத்துக்கு வராரு. வால்ட் ரைட் பார்த்ததுக்கு அப்புறமா டேய் இந்த பிரச்சனையை விட்டுறா, ஸோ நீ எதுவும் கேஸ் யூஸ்லாம் அது போடாத, என் சகல அப்படிதான் நீ அதெல்லாம் அது கண்டுக்காதுன்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி சாலினா தான் சொல்கிறாரு, அவன் பேச்சுலாம் நீ போவாது, இப்போ மட்டும் நீ அவன் பேச்சுக்கு போனோன்னா அவன் வந்து அவனோட பவர் வச்சு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், அதனால் வந்து தயவு செஞ்சு இது பண்ணாத, அவன் எதுவும் பண்ணிட்டேன்னா போலீஸ் உன் மேலே ஆக்ஷன் எடுக்கும், இப்போ வந்து உன் மேலே இந்த ஆக்ஷன் எடுக்கல ஆனால் போலீஸ் உன் மேலே ஆக்ஷன் எடுத்து சொல்லும்போது எப்படி நான் அந்த மாதிரி விடுவேன், இந்த மாதிரி ஆக்கிட்டால அவனை வந்து பிச்சைக்காரனாக்கி ரோட்டில் வந்து அவனை தெருவாக வந்து அலையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா அவன் கையில் கன் இருக்கு தெரியுமா, அந்த கன்னை வச்சு அவனே சுட்டு செத்துடணும், அவன் அந்த அளவுக்கு நான் ஆக்குவேன், அவனை பிச்சைக்காரனா மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. வால்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா சகையாக வேற ஆகிட்டா இல்லை. ஸோ அவருக்கு வால்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டே அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உன் சகலமாக தான் அப்படி பேசுகிறேன், நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ வால்டருமே வந்து சாகிட்ட சொல்கிறாரு, அவன் எப்படி சமாதானப்படுத்துறான், என் சகையாக வேற ஆகிட்டாண்டா, இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ எந்த பக்கம் நான் நிற்கிறது அப்படின்ற மாதிரி வால்டருக்கு ஒன்றுமே புரியல. சாலுமே சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறேன் சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. கட் பண்ண நம்ம ஹேங்கராக காமிக்கிறாங்க. ஸோ அவரை வந்து உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து கன் எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, எனக்கு அவன் தான் ஹெய்சன்பர்க்னு தோணுச்சு, ஆனால் நான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து ட்ரிக் பண்ணிட்டான், ஒரு வேன் மேலே சந்தேகமாக இருந்துச்சு, ஸோ அந்த வேனை நாங்கள் தேடி போகிறதுக்குள்ள அந்த வேனுக்குள்ளே தான் வந்தான், சர்ச் வாரண்ட்டோட வாங்க சொன்னான், சர்ச் வாரண்ட்டோட வரலாம் அப்படின்ட்டு நான் சர்ச் வாரண்ட் வாங்கும்போது டக்குனு வந்து என்ன பண்ணிட்டானா என் ஒய்ஃபை வந்து ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டான்னு சொன்னோன்னே நான் வர அங்கே போனேன். ஸோ ஆக்சிடென்ட் அடிபட்டுருக்குது அப்படின்னு நான் சொன்னோடனே நாங்கள் போய் பார்த்தேன், அவன் ட்ரிக் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறமா அந்த காரை உறுத்து இல்லாமல் அழிச்சிட்டு அப்படிமா சொல்கிறாரு. ஆனால் அவங்க தான் அதாவது ஆதாரம் இருக்கான், அவன் தான் ஹெய்சன்பர்க்னு சொல்லும்போது எந்த ஆதாரமும் இல்லை சொன்னோன்னே. ஸோ என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அவர் கையை காமிக்கிறான், கை பார்த்தா செம்மையாக வீங்கிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவன் சஸ்பெண்டும் பண்ணுறாங்க. இப்போ கட் பண்ணினா நமக்கு நம்ம ஸ்கைலர் தான் காமிக்கிறாங்க. ஸ்கைலர் வந்து வால்டோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வால்ட்டுக்கு ஒரே ஷாக்கு, ஸ்கைலர் நீ என்ன எங்கே பண்ணுறது. ஸோ அப்போ உள்ளே வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி வந்து ஹேங்க் வந்து உங்களுக்கு தெரியும், ஸோ ஹேங்க் வந்து இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் அவர் வந்து இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜெஸ்ஸி பையன் தெரியுமா, ஸோ அவன் வந்து அவர் மேலே வந்து கேஸ் போட்டிருக்கான், ஸோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெஸ்ஸிக்கும் என்ன தொடர்புக்குன்னு தெரியும், கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஹேங்கை காப்பாற்ற சொல்லும்போது சரி அவன் அதாவது வந்து எனக்கும் ஜெஸ்ஸிக்கும் அவ்வளோ தொடர்புலாம் ஒன்றும் இல்லை, அவன் ஜஸ்ட்டு வந்து என்னோட ஸ்டூடெண்ட் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது சொல்லும்போது சரி நீங்கள் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம்ல, அவங்க அவரோட சொந்தக்காரர் தானே சொல்லும்போது யார் அவன் சொந்தக்காரனா, நீ ஏன் சொந்தக்காரர் இல்லை, நம்ம இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டோம், இப்போ அவன் சொந்தக்காரனாட்டு ஸ்கைலர் துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறமா அவர் எங்கே போகிறா பார்த்துருந்தீங்கன்னா அவரோட வேலைக்கு போகிறாரு, அதான் மெத்து செய்கிற வேலைக்கு இப்போ அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறாரு. அப்படி கட் பண்ணினா நமக்கு இந்த 2 மொட்டைகளை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒருத்தர் போய் பார்க்குறாங்க, அவன் வந்து இந்த மாதிரி கன்னு வெஸ்ட் எல்லாமே வச்சிருக்கான். ஸோ அதுக்கப்புறமா வந்து காமிக்கிறேன் இந்த கன்னில் வாங்கிக்கோங்க சார், சம கன்னு வளவலன்னு பேசிகிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து சரி ஓகே இந்த கன்னு நல்லா இருக்குன்னு கேட்கும்போது சம கன்னு சார், அதுவும் இந்த வெஸ்ட் இருக்குது தெரியுமா, நீ யாராவது சுட்டாலும் ஒன்றும் ஆகாது பாருங்க, நான் கூட இந்த வெஸ்ட் தான் போட்டிருக்கேன், நீங்கள் என்னை சுட்டா கூட ஒன்றும் ஆகாது சொன்னோன்னே அவனுக்கு இவர் சுட்டுறானுங்க. ஸோ இந்த கன்னை வாங்கி சுட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒன்றும் ஆகலை, ஏன்னா நல்ல வெஸ்ட் போட்டிருக்கான். ஓகே இந்த வெஸ்ட் நல்லா இருக்குது, இந்த கன்னு நாங்கள் எடுத்துகிட்டு
மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம வால்டர் ஒயிட் தான் காமிக்கிறாங்க. ஸோ வால்டர் ஒயிட் வந்து அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி கேல். ஸோ அந்த கேல் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி வந்து டெம்பரேச்சரை வந்து 75 டிகிரி வச்சிடறான். ஸோ அப்போ தான் வால்டர் சொல்கிறாரு 75 டிகிரிலாம் வைக்கக்கூடாது, 85 டிகிரி தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வால்டர் ஒயிட் சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம வால்டர் ஒயிட் சொல்கிறாரு, நான் எப்பயுமே தப்பாக இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. 75 85 இது எவ்வளோ டிஃபரன்ஸு. ஸோ அதனால் வந்து நான் இதனால் வந்து நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து கரெக்டாக டிகிரிலாம் ஃபாலோ பண்ணணும். நீ என்ன தான் பட்டெல்லாம் வாங்கிறியோ, நீ என்னெல்லாம் டிகிரி வாங்கிக்கோன்னு அவர் கலாய்க்கிறாரு. ஸோ அப்போ தான் நம்ம வால்டருக்கு தோணுது இது நம்ம ஜெஸ்ஸியே வரலாமே அப்படின்ட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணி நான் ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. ஹேங்க் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அவங்க உட்கார் மரியா கூட பேசுகிற ஃபீல் பண்ணி பேசுகிற இந்த மாதிரி வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. ஸோ அவர் வந்து மரியா கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறது அப்படி நம்ம காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் நமக்கு நம்ம வால்டர் ஒயிட் தான் காமிக்கிறாங்க. இப்போ வால்டர் ஒயிட் என்ன பண்ணாரு பார்த்துருந்தீங்கன்னா ஜெஸ்ஸிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா இப்போ வந்து என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்துருந்தேன்னா வந்து என்ன இப்போ நானும் கௌசியுமே வந்து டீல் போட்டிருக்கோம்ல. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து மெச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து எனக்கு அசிஸ்டன்ட் கேல்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. எனக்கு அவனை பிடிக்கல. ஸோ அதனால் வந்து நீ வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சா 50-50 பாதியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறானே. அவன் ஒத்துக்கவே மாட்டான். போய் வேறு ஆள் இருந்தால் பாரியான்ட்டு சொல்கிறான். ஸோ வால்டருமே வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அதுக்கப்புறமா ஜெஸ்ஸி என்ன யோசிச்சாருன்னு தெரியல. வால்டருக்கு உடனே ஃபோன் பண்ணி யோ எங்கே போகிற, நம்ம 2 பேரும் சேர்ந்தே வந்து அந்த வேலையை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வால்டருமே சரி ஓகேடா நாளைக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு எப்படி தான் வருது டிஸ்டன்ஸ் அப்புறம் தான் வர முடியும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து வால்டருமே சொல்கிறாரு. இப்போ அவங்க 2 பேருமே தான் வந்து அதை மெத்து செய்ய போகிறாங்க அந்த ஃபேக்ட்ரியில். ஸோ இதை பற்றி வந்து கஸ் கிட்டலாம் கூட சொல்லியிருக்காரு. ஆனால் கஸ் வந்து ஃபஸ்ட்டு வேணாம் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே அப்படி கஸ் சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹேங் தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹேங்கு கிட்ட கன் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. அப்போ தான் மேலே அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா ஜெஸ்ஸி வந்து மேலே கேஸில் ஒன்று போகிற பயப்படாத சொல்கிறாரு. இவருமே சரி ஓகேன்னு போகிறாரு. அதுக்கப்புறமா மரியாதை பார்க்கறதுக்காக ஸோ பூலை வாங்கிட்டு போய் ஃபோன் பேசிட்டு போகும்போது ஒருத்தர் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யார் பண்ணுறா பார்த்தா ஒருத்தர் யாருன்னே தெரில. ஸோ அவன் பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்னா உங்களை கொல்றதுக்காக 2 மொட்டைகள் வரானுங்க, இந்த 1 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க நம்ப மாட்டேறாங்க. அப்போ தான் வந்து அந்த மொட்டைங்க கன் எடுத்து ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பின்னாடி இதெல்லாம் உடஞ்சி லைட்டாக வந்து மேலேயே பட்டுருது. ஸோ உடனே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கீழே பொத்துன்னு ஊந்துடுறாரு. ஊந்ததுக்கப்புறமா என்ன பண்ணாரு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா ஸோ பின்னாடி வந்து ஒரு மொட்டை வருவான். ஸோ அந்த மொட்டையை வந்து காலி பண்ணிடுறாரு. ஃபஸ்ட்டு பெரிய மொட்டை வந்து பின்னாடி வருவானா அவனை வந்து என்ன பண்ணுறான்னா காலிலே அப்படியே அதாவது அவர் கார் ஓட்டிட்டு இருப்பாரு, அவன் பின்னாடி நிற்பான். ஸோ கார் ரிவர்ஸில் இருக்க அவன் மேலே அப்படியே பயங்கரமாக வந்து அவன் மேலே சம்மாடி பட்டுருது. ஸோ இப்போ பெரிய மொட்டை காலில் வந்து சம்மாடி வந்துச்சு. அதுக்கப்புறமா சின்ன மொட்டைக்கு உனக்கு தான் சண்டை. சின்ன மொட்டை என்ன பண்ணுறா அவன் வெஸ்ட் போட்டுறான். இவர் எவ்வளோ சுட்டு பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு வந்து ஒன்றுமே அந்த சின்ன மொட்டைக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. ஸோ அப்போ சின்ன மொட்டை சொல்கிற ஒரு பொத்துன்னு விழுறாரு. சரி ஓகேட்டு சின்ன மொட்டை வந்து என்ன பண்ணுறான்னா கோடை எடுத்து சாவடிக்கலான்னு வரான். அப்போது ஹேங்க் வந்து என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் ஒரு கன் இருக்கும், அந்த கன் எடுத்து சின்ன மொட்டையை சுட்டுறாரு. ஸோ சின்ன மொட்டை வந்து அந்த இடத்துல ஸ்பாட்லேயே காலியாட்டான். பெரிய மொட்டைக்கு காலெல்லாம் சம்மாடி பட்டுருச்சு. இவர் உயிரோட தான் இருக்காரு, ஆனால் ஒரு உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. எபிசோட் 8 I see you. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ரொம்ப ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. ஸோ ஜெஸ்ஸி வந்து இப்போ வந்து டிஸ்சார்ஜ் வந்து அவனை பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவனு வந்து வெளில வரான். வெளில வந்து பார்க்கும்போது நம்ம ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. அவரை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் போட்டு படுக்க போட்டுன்னு கூட்டின்னு போகிறாங்க. இதை பார்த்து நம்ம ஜெஸ்ஸி வந்து எண்ணெயா போட்டு இந்த மாதிரி அடிச்சா இப்போ உன் நிலைமையை பார்த்தியா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவள் அந்த மொட்டைங்க வந்து இவர் சுட்டிருப்பாங்கல்ல. ஸோ அதனால தான் வந்து இவர் வந்து இங்கே அட்மிட் ஆயிருக்காரு. அதில் ஒரு மொட்டை காலி ஆகிட்டான், இன்னொரு மொட்டைக்கு கால் இல்லை. ஸோ அந்த மொட்டையும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது அவனை வந்து காரில் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்றான். என்னடா ஆச்சு இப்போ உனக்கு பரவாயில்ல, என்ன அந்த போலீஸ்காரன் இப்படி அடிச்சிட்டான், நீ ஓகேவான்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸி சொல்கிறான். இப்படி கட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த வால்டர் ஒயிட் இருக்காரு தெரியுமா. ஸோ அந்த ஃபேக்ட்ரி தான் காமிக்கிறாங்க, அந்த லாண்ட்ரி ஃபேக்ட்ரி தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு அந்த கேர்ள் இருக்கான் தெரியுமா, அவனை வந்து இவர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டார்ல. ஸோ அவனுக்கு போல ஜெஸ்ஸி தான் அந்த இடத்துக்கு வரான். எதுக்கு சார் அதாவது வந்து எதுக்கு சார் வந்து என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது அடுத்து ஜெஸ்ஸி வரும்போது ஓ இவனுக்கு போல தான் வந்து என்னை வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்களா அதாவது அப்படிங்கிற மாதிரி வந்து கேளுமே வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு கஸோட ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு வாரத்தில் வந்து 200 பவுண்ட் செய்யணும், சீக்கிரமாக வேலையை ஆரம்பிக்க சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு கேர்ளுமே வந்து அந்த கேர்ளுங்கிறவர் அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அவர் கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஜெஸ்ஸி வந்து இதெல்லாம் புதுசாக இருக்குன்னு கேட்கும்போது ஆமாம் புதுசாக இருக்குது, புது மிஷினில் இறக்கிக்கலாம் சொல்லும்போது ஜெஸ்ஸி வந்து மேட்ரை சொல்கிறான். இந்த மாதிரி ஹேங்க் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கும் போது நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இவர் வீடு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா ஃபேமிலி அங்கே தான் இருக்காங்க. மரியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. இவர் வந்து எப்போ பார்த்தாலும் வேலைண்டே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வால்டர் வந்து என்ன நினச்சிட்டு கேட்கும்போது அவரோட பெரிய அதிகாரி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் கையில் கன்னே இல்லை, ஆனால் கன் இல்லாத போது அவங்களை ஷூட் பண்ணியிருக்காரு சொல்லும்போது கன் இல்லையா, ஏன் கன் இல்லை அப்படின்னு மரியாதை கேட்கும்போது அவரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா, அவர் வேலை நடந்துட்டு இருந்தாரு, அவரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களான்னு மரியா வந்து அவங்களை செம்ம திட்டுறாங்க. கூடவே நம்ம வால்டரை தான் திட்டுறாங்க. எல்லாம் உங்களால் ஒரு விதத்தில் எல்லாமே உங்களால் தான். ஸோ நீங்கள் வந்து ஜெஸ்ஸி கிட்ட கஞ்சா வாங்கினீங்க, ஸோ ஜெஸ்ஸியை பிடிக்கிறதுலே ரொம்பவே மும்முரமாக இருந்தார், அதனால தான் இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்கேலர் வந்து
எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி ஸ்கேலர் சொல்கிறாங்க. இதை கேட்ட வால்டர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா ஸ்கேலருக்கு என்ன நினச்சுன்னு தெரியும். ஸோ இவரும் ஜெஸ்ஸியை வந்து என்ன பண்ணுறாங்க கூட தெரியும்ல, ஆனால் அப்போ கூட வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு வால்டர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வால்டரால இந்த இடத்த விட்டு போக முடியல. சரி அவர் இங்கே இருக்காரு. ஜெஸ்ஸிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவன் பாட்டுன்னு வந்து எதுவும் நோண்டிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு சுத்தமாக தெரியல. ரொம்ப போர் அடிக்குது. சரி இவன் இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணலாமேட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் நம்ம வால்டரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா, அப்போ தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஒரு தராங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, வால்டர் வைட் சீக்கிரமாக வாங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருமே போய் பேசுகிறாரு. எதுக்குடா இந்த நம்பரில் தான் பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் நம்பர் தான் பண்ணான்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் நம்பர் தான் நீ சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டியா, அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். சரி ஓகே, நீ எவ்வளோ நாள் அவங்க சீக்கிரமாக வரணும், போர் அடிதுன்னு சொல்கிறாரு. டே இங்கே நிலமை சரியில்லடா, என்னால் வர முடியாதுடா அப்படின்ற மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாரு. சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அப்புறமா இவங்களும் ஸ்கேலரும் வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக 2 பேர் போயிடுறாங்க. ஸோ சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராங்க. அப்போ வந்து மரியாதை சாப்பிட சொல்ல மரியாதை சாப்பிட மாட்டாங்க. அப்போ தான் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கண்ணு முடிக்க தான் ரொம்ப லேட்டாக தான் சொல்கிறாங்க. மரியாதை வந்து அவர் கண்ணு முடி இருக்குன்னு அது இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அவங்க சமாதானப்படுத்துறாங்க. ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மரியா இருக்காங்க தெரியுமா, அவங்கள வந்து இவர் சமாதானப்படுத்துறாரு. என்ன சொல்லி சமாதானப்படுத்துறாருன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்னோட உடம்புக்குள்ள வந்து ஒரு டிஷ்யூ மாதிரி ஒன்று உருவாச்சு தெரியுமா. ஸோ அதை வந்து பண்ணுறது, அதாவது அதை வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ டேஞ்சர் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த ஆப்ரேஷன் கூட்டின்னு போகும்போது நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அதாவது அந்த இடத்துல நாங்கள் வந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாக க்ரீன் சிக்னலாக தான் இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டோம். ஸோ ரெட் சிக்னல் எப்போ தான் போடுவாங்கன்னு இருந்துச்சு எனக்கு. ஏன் ரெட் சிக்னல் போடுவாங்கன்னா, அப்போ தான் டைம் அதான் என் ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் கிரீன் சிக்னல்லே போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் படுக்க போட்டு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ நான் கண்ணு மூடிட்டேன். இதுக்கப்புறம் கண்ணு திறப்பானா அப்படின்னு எனக்கே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடித்தாங்க. ஸோ எப்படி நம்ம அதாவது வந்து ஹேங்குக்கு நான் பாதி கூட இல்லை, ஆனால் நானே பொழைச்சிட்டேன்னா ஹேங்கில் டெஃபினட்டாக பொழைச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ட் வந்து மரியாதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. மரியாதையுமே சரி ஓகே, நான் ஒரு மாதிரி நம்பிக்கை வைக்கிறேன், ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து மரியாதையுமே வந்து இருக்காங்க. கட் பண்ணினா நமக்கு இந்த மெக்சிகன் கேங்ஸ் ஒருத்தர் தெரியுமா, அந்த டாட்டு கூட தலையை வெட்டி ஆமையில் வச்சான் தெரியுமா, அவனை தான் காமிக்கிறாங்க. என்னோட 2 ஆளுங்க 2 மொட்டைங்க அவங்களை வந்து ஏரியாவுக்கு தான் அமிச்சேன். ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தல, இப்போ ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தருக்கு காலே இல்லை, அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவன் யாரை பேச்சை கேட்டு அந்த போலீஸை கொண்டான். அவனுக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க வால்டர் அப்படின்னு ஒருத்தரை கொல்லணுன்ட்டு. நான் அதுக்காக தான் அமிச்சேன். ஆனால் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரனை வந்து கொண்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருக்காரு தெரிஞ்சு ஓம தான் சந்தேகமாக இருக்குன்ட்டு கஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கஸ் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து டெஃபினட்டாக வந்து போலீஸ் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல லாயராக பார்த்து அவனை ரிலீஸ் பண்ணி அவனை விசாரிப்பேன். யார் பேச்சு கேட்டு அந்த போலீஸை கொண்டீங்கட்டு. அப்போ மட்டும் அவன் பேரை சொன்னா அவன் கதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ ஹேங்கோட ஃப்ரெண்டு வந்து 2 மொட்டைங்க ஒரு மொட்டை செத்து போயிட்டு ஒரு மொட்டை கால் வந்து போயிடுச்சு. அவன் வந்து உங்களை கூப்பிடுறான், நீங்கள் வந்து என்னன்னு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்றாரு. யார் அவன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் போய் பார்க்குறாரு. அப்போ தான் அந்த மொட்டை வந்து அவங்க உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அந்த மொட்டை வந்து உட்காந்துட்டு நம்ம வால்டரே பார்த்து செமையாக முறைச்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நம்மளை பார்த்து முறைக்கிறான். அவன் யார் அப்படிங்கிற மாதிரி தெரியல. அந்த மொட்டை கீழே விழுறான். கீழே விழுந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் அப்படியே அடிக்கலாம் அப்படின்னு வரான். ஆனால் அவன் தான் காலையில் தவழ்ந்து தான் வரான். ஸோ தவழ்ந்து வரும்போது அவனை பிடிச்சி மறுபடியும் பெட்டில் உட்கார வச்சிடறாங்க. இவன் மூஞ்ச செம்ம கொலை தருது. யாரா இருப்ப இவன் எதுக்கு நம்மளை பார்த்து காண்டாகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் ஒருமே போடல. கட் பண்ணினா நமக்கு நம்ம ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து இந்த மெத்த சேர்த்து ஒரு கோட் மாதிரி தருவாங்க அப்படி எல்லோ கலரில். ஸோ அதை போட்டுக்கிறான். அதுக்குள்ளே காற்றெல்லாம் அடித்து விளாண்டுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த ஒருத்தன் வரான், கஸோட அடியால் வரான். வந்து இவனே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஒரு வாரத்தில் 200 பவுண்டு செய்யணும், என்னடா விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஒரு நிமிஷம் இருக்கு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வால்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ அதான் அந்த ஹாஸ்பிட்டல் நம்பருக்கே பண்ணுறாரு. வால்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டேய் ஒரு நிமிஷம் இருடா, நான் என்னோட ஃபோன்லேருந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன்லேருந்து பண்ணுறாரு. இந்த மாதிரி ஏன்டா பண்ணுற, சுற்றி போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது கேட்கும்போது அப்போ தான் ஜெஸ்ஸி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த கஸோட அடியால் ஒருத்தன் வந்தான், எப்போ மெத்த செய்வான்னு கேட்டான், அதனால அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லும்போது அவனால் நான் பார்த்துக்கிறேன், அதை விடு. சரி நம்ம இந்த டியூக்கோ கொல்லும்போது அவன் வந்து 2 பேர் வருவானுங்க நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்குன்னு சொன்னா தெரியுமா. அவங்க 2 பேர் யாருன்னு சொன்னால் அவன் கேட்கும்போது கசின்னு சொன்னா 2 மொட்டைங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போ தான் கன்ஃபார்மே பண்ணுறாரு. அதில் மொட்டை செத்து போயிட்டான், ஒரு மொட்டன் கால் இல்லை, அப்போ அவன் தான் இது. அப்போ டியூக்கோ கொண்டதுக்கு நம்ம காரணம்னு அவனுக்கு நினச்சிக்கிட்டு, ஸோ அதனால் நம்மளை கொண்டதுக்காக தான் அவன் வந்திருக்கானுங்க, நம்மளுக்கு பதிலாக ஹேங்கை கொண்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் மொத்தமாக புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம வால்டர் வந்து கஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. கஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ரொம்ப வேலையாக இருக்குது, ஹேங்கை வந்து யாரோ ஒருத்தவங்க, அதான் என் சகலையை வந்து யாரோ ஒருத்தவங்க சுட்டானுங்க, யாருன்னு தெரில, அதனால் வந்து என்னால் இப்போதைக்கு ஒரு வாரத்தில் 200 பவுண்டை வந்து செய்ய முடியாது, ஆனால் நான் இதோட சேர்த்து அடுத்த வாரத்தில் நான் 400 பவுண்டாக தரேன்
பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே ஏதோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கஸ்ஸுமே ஃபோனை வச்சிடறாரு. அப்புறம் நம்ம கஸ் இருக்கா தெரியுமா, ஹேங்க் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்கே போயிட்டு போலீஸ்காரர்களை சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹேங்க்கு எப்படின்னா அப்படின்னு நல்லா வச்சுக்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம வால்டருமே தான் இருக்காரு. அவரை பார்த்துட்டு சார் உங்களை பற்றி ஹேங்க் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எது உடம்பு சரியில்லைன்னு சொன்னார், இப்போ உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும்போது இவரும் தெரியாத மாதிரி தான் நம்ம கஸ் சொல்றாரு. நம்ம வால்டர் தெரியாத மாதிரி ஓகே சார் இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா சரி ஓகே நான் போறேன் அப்படின்ட்டு கஸ் போகும்போது அங்கே போலீஸ்கார்ட்டு கஸ் பேசிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்து இவர் வராது, அதை யாரு நம்ம வால்டர் தான் வராரு. வால்டர் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த 2 மொட்டைக்கு வந்து என்னை கொல்றதுக்காக வந்திருக்கானுங்க, ஆனா என் சகலையை கொண்டிருக்கானுங்க, இப்போ அதுல ஒரு மொட்டை உயிரோட இருக்கா, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இன்னொரு மொட்டையை செத்து போயிடுவான், சரி ஓகே எனக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்ஸை சொல்றாரு. அப்படியுமே நம்ம வால்டர் என்ன பண்ணுறாரு, கை கொடுத்து தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு குரல் கேட்குது, அந்த மொட்டை செத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது. எந்த மொட்டை செத்துட்டான் அப்படின்ற மாதிரி வால்டர் பார்க்குறாரு. ஸோ அப்போதான் தெரிய வருது அதோட மொட்டை இருந்தால் பெரிய மொட்டை, அதான் கால் உடஞ்சி போன மொட்டை, அந்த மொட்டை வந்து செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. பல்ஸ் குறைஞ்சிருச்சு. இதை பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம மைக்கு தாத்தா இருக்கார் தெரியுமா, அவர் தான் வந்து சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டு போயிடாரு. ஸோ அந்த பெரிய மொட்டையை சாவடிச்சிட்டாரு. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம வால்டருமே அப்பாடா கொஞ்சம் ரிலீஃப் ஆறாரு. அண்ட் கஸ் இதெல்லாமே கஸ்ஸோட வேலை தான். ஏன்னா அந்த கேங்ஸ்டர் இருக்கான் தெரியுமா, மெக்சிகோ கேங்ஸ்டர், அவன் வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்ல, அவனுக்கு அதாவது அந்த பெரிய மொட்டை கிட்ட உன்னை பற்றி தான் சொன்னானா நீ காலின்னு சொன்னால, ஸோ அதுக்காகவே நம்ம கஸ் வந்து அந்த பெரிய மொட்டையை மொத்தமாக முடிச்சு விட்டான். இந்த விஷயம் வந்து அதான் அந்த கேங்ஸ்டருக்கு தெரிய வருது. ஸோ மெக்சிகோ கேங்ஸ்டருக்கு தெரிய வருது பெரிய மொட்டை செத்தது நீ தான் வந்து அவனை வந்து சாவடிச்சிருக்க, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உனக்கும் எனக்கும் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என் கையில் தானே அவன் சாவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கஸ் அதெல்லாமே கண்டுக்கவே இல்லை. கதவு திறந்து பாருன்னு சொல்றாரு. இவருமே கதவு திறந்து பார்த்தா அங்கே போலீஸ்காரங்களாம் வந்து இந்த மெக்சிகன் கேங்ஸ்டரை கொண்டுட்டாங்க. நம்ம கஸ் வந்து தரமான வேலையை பார்த்து விட்டாரு, எல்லாரையும் சாவடிச்சிட்டாரு. இப்போ பெரிய ஆளுன்னு பார்த்தா கஸ் மட்டும் தான். இப்படி கட் பண்ணீங்கன்னா நம்ம ஹேங்க் அட்மிட் பண்ணியிருக்காங்க தெரியுமா, அந்த ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஸோ அங்கே டாக்டர் வந்து நம்ம வால்டரோட ஃபேமிலி கிட்ட வந்து அவருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவர் வந்து இப்போ எல்லாமே சரியாயிட்டாரு, அவங்க ஃபேமிலி மட்டும் போய் பார்க்குறதா தான் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே போகிறாங்க. எல்லாரெல்லாம் போகாதீங்க, அவங்களோட ஒய்ஃப் மட்டும் போங்கன்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே இவங்களோட ஃபேமிலி தான் நான் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போய் ஹேங்கை பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. எபிசோட் 9 காஃப் கேசக். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு நம்ம ஆல்ரெடி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா மெத்தனமே ரெடி பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கிறாரு. இடம்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அது நிறைய பாக்ஸ் ரெடி பண்ணுறாரு, நிறைய மெத்தலால் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து கஸ்ஸோட அடியாக கிட்ட போகுது. அதெல்லாத்தையுமே அவங்க வந்து பேக் பண்ணி எங்கே எதில் வைக்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா நம்ம கஸ் வந்து இந்த ஃப்ரைட் சிக்கன் தான் வைக்கிறாரு தெரியுமா. ஸோ அந்த டப்பாவில் ஒரு மாவு மாதிரி இருக்குது, அந்த மாவுக்குள்ளே தான் வைக்கிறாரு. ஸோ அதுக்கு வைக்கிறாங்க. ஸோ அது மேலே வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று ஒட்டுறாங்க. ஸ்டார் மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா வந்து அதை வச்சு தான் வந்து அது வந்து மெத்தா இல்லை கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்று அதில் யூவி லைட் அடித்தா மட்டும்தான் அந்த ஸ்டாரே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா இடம் எல்லாமே போட்டு ஒன்றா பார்க்குறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் 200 பவுண்டில் 201 பவுண்டு வந்தது. ஸோ இதை பார்த்த ஜெஸ்ஸி வந்து ஒரு பவுண்டு எக்ஸ்ட்ரா இருக்கியா, அது வேணா நான் எடுத்தோன்னா வெளில கொஞ்சம் விற்கலாம், வெளில விற்றா கூட காசு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாரு. ஆனால் வால்டர் வந்து எதுக்குறா நமக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தானே, எதுக்கு நமக்கலாம், அதனால் வேண்டாம் நீ அப்படியே போட்டு விட்டுன்னு சொல்லும்போது ஒரு பவுண்டு எக்ஸ்ட்ரா இருக்கியா, எப்படி பார்த்தாலும் அவனுக்கு எவ்வளோ காசு வருது, இருந்தாலும் நமக்கே கொஞ்சம் தான் அவன் தரான்ல, நம்ம இதை எடுத்தோன்னா வெளில கொஞ்சம் விற்றா கூட அதில் லைட்டாக காசு வரும்னு சொல்லும்போது வேண்டாம் இப்போயே போட்டு விடுன்னு சொல்கிறான். ஆனால் வந்து ஜெஸ்ஸி என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் அடுத்த வாரத்துக்காவது வரது தெரியுமா, அதுலேயாவது போட்டு விடு அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட வேணாங்கிறாரு. அடுத்த வாரத்தில் 199 பவுண்டு மட்டும் பண்ணலாம், இது ஒரு பவுண்டு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பண்ணலாம் சொல்லும்போது வேண்டான்னு சொல்கிறாரு நம்ம வால்டர். அப்புறமா நம்ம வால்டருக்கு தெரியுமா அவர் ஹேங்கை பார்க்கறதுக்காக போகிறாரு. ஸோ அப்போ தான் நமக்கு தெரிய வருது ஹேங்க் வந்து ஃபுல்லாலாம் வந்து சரியாகல, அவரால் வந்து ஏந்தி பேசலாம் முடியும், ஆனால் வந்து கால் அவருக்கு வேலை செய்யாது. அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க அவர் வந்து குணம் ஆகிட்டாரு, ஆனால் குணம் ஆகலை, அவரால் ஏந்து பேச முடியும், ஆனால் அவருக்கு கால் வேலை செய்யாது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு ஃபிசியோதெரப்பி இப்போ உடனே பண்ணணும். ஸோ அவர் ஃபிசியோதெரப்பி பண்ணலைன்னா அவரால் நடக்கக்கூட வாழ்நாள நடக்கக்கூட முடியாது, அதுக்கு உடனடியாக பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது அவ்வளோ காசு வந்து மரியா கிட்ட கிடையாது, எங்ககிட்ட அவ்வளோ காசு அட்லீஸ்ட் இன்சூரன்ஸ் அது கிளைம் பண்ணால் சொல்லும்போது இன்சூரன்ஸ் கிளைமுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, ஸோ அதனால் வந்து இப்போ உங்களால் அதை கிளைம் பண்ண முடியாது அப்படி மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து மரியா கிட்ட அவ்வளோ காசு இல்லை, ஆனால் இப்போ உடனே ஃபிசியோதெரப்பி பண்ணி ஆகணும். இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹேங்கோட ஃப்ரெண்டு வராருங்க. ஸோ அப்போ தான் கேஸ் பற்றி பேசும்போது அங்கே வந்து மரியா இருக்காங்க. ஹேங்க் வந்து என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், மெடிக்கலில் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஏதாவது மெடிசன் வாங்கிட்டு சொல்லும்போது அவங்களும் போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஹேங்க் என்ன சொல்கிறான்னா அதாவது அந்த 2 மொட்டைங்க எனக்கு கொல்றதுக்கு வந்தானுங்களா, அப்போ வந்து யாரும் எனக்கு வந்து வார்னிங் மாதிரி கொடுத்தான், அவன் யாருன்னு எனக்கு தெரியல, உடனே அவன் யாருன்னு பாரு, அதுவும் வந்து அவன் என் ஃபோனை தான் பண்ணேன், என் ஃபோன் வந்து மரியா கிட்ட இருக்குது,
மரியா கிட்ட ஃபோன் வாங்க யாரும் ட்ரேஸ் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேங்க் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஹைசன்பர்க்கை பற்றி தான் பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஹைசன்பர்க் நம்ம தெருல தானே ட்ரக் வித்துட்டு இருந்தான், இப்போ வெளியூர்ல தான் போய் விற்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம ஸ்கைலர் வந்து தெரியுது, ஸ்கைலர் வந்து வால்டரை பார்க்குறாங்க. ஏன்னா இதெல்லாமே பண்றது நம்ம வால்டர் தான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இவர் இருக்கிற தெரியுமா வால்டர், அவர் வந்து ஸ்கைலர் கேட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நான் அதான் தப்பு பண்ணுறது ஏதாவது உனக்கு ஆட்சி பண்ண இருக்கான்னு கேட்கும்போது ஸ்கைலர் வந்து எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் சேஃப் தானே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம குடும்பம் சேஃபாக இருக்கா கேட்கும்போது நம்ம குடும்பமும் சேஃபாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா போலீஸ் இவரை பற்றி தான் ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. அதை நினச்சி ஸ்கைலர் பயப்படுறாங்க, அதான் சேஃபாக இருக்கீங்களா கேட்கும்போது நான் வால்டர் நான் சேஃபாக தான் இருக்கேன்னு சொல்றாரு. கட் பண்ணினா நமக்கு நம்ம ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. ஸோ சால் வந்து அங்கே மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. இடத்துக்கு ஜெஸ்ஸி போறாரு. எதுக்கு என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டு கேட்கும்போது உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேனே. ஸோ இதை பாரு, இப்போ என் கையில் ஒரு பஞ்சு இருக்கு, இந்த பஞ்சு தான் பணம். இங்கே ஒரு அதாவது பிங்க் கலர் நெயில் பாலிஷ் இருக்கு. ஸோ எதுக்கு அவர் இப்படி சொல்றேன்னா, இவர் பேர் ஜெஸ்ஸி பிங்க் மேன், பிங்க் கலர் நெயில் பாலிஷ் எடுக்கிறாரு. இந்த நெயில் பாலிஷ் தான் நீனு. இப்போ நீ வந்து இந்த பணத்தை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட ஒரு சொந்தமாக கூட ஒரு வீடு இருக்கு. அப்போதான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து உன் வீட்டுக்கு வருவாங்க, உனக்கு ஏது இவ்வளோ காசுன்னு கேட்பாங்க. அப்போ நீ என்ன சொல்லுவ? அதுக்கு தான் இந்த கடையை நீ வாங்கிடு. கடையை நீ வாங்கிட்டு வச்சுக்கோயேன், நீ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட வந்து இங்கே தான் காசு வந்தது அப்படி மாதிரி வந்து கிளியராக சொல்லிடலாம், அதுக்கேற்ற மாதிரி கணக்கு காமிச்சிடலாம் அப்படிமா சொல்லுது. சரி ஓகே, ஆனால் இதெல்லாம் பண்ண உனக்கு 5% தானே நான் காசு தரணும்னு சொல்லும்போது 5% இல்லைப்பா 17% சொல்றாரு. அது 17%? வால்டர் கிட்ட நீ 5% தானே வாங்கன்னு கேட்கும்போது அவன் வேற, அவனோட பாஸ், நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் தானே, அவன் வந்து 17% வார சொல்லும்போது ஜெஸ்ஸி கேட்கவே மாட்டாரு. அவர் அங்கே வந்து போயிடுறாரு. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம வால்டர் எடுத்தா காமிக்கிறாங்க. ஸோ அவர் ஒரு வேன் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் பார்க்குறாங்க. ஸோ அங்கே நம்ம கஸ் இருக்காரு, வால்டர் கஸ் பேசுறாங்க. அப்போ வால்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, அது 2 மொட்டைங்க என்ன கொண்டதுக்கு பதிலாக ஹேங்க கொண்டிருக்காங்க, அதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சிச்சு, உண்மையை என்னால் மறைக்க முடியல, அது காரணம் நீ தானே சொல்லும்போது கஸ் வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து கஸ் சொல்றாரு. அப்போதான் வால்டர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து அந்த 2 மொட்டைங்களும் சாகணும், ஆனால் வந்து நான் சாகக்கூடாது. எனக்கு பல்லா வந்து என் சகலை நீ மாட்டி விட்டுருக்க. ஒரு விதத்தில் அதுவும் உண்மைதான், என் சகலை தான் உனக்கு 2 அதில் வந்து டியூகோவை கொண்டா. ஸோ எப்போ சகலையை மாட்டி விட்டுருக்க, அப்போனா நீ இந்த கான்ட்ராக்ட் 3 மாதம் கான்ட்ராக்ட் முடிஞ்சா அப்போ என்ன தானே கொண்டுருவேன்னு கேட்கும்போது உன்னெல்லாம் நான் கொல்ல மாட்டேன், எனக்கு வந்து உன் கூட வேலை செய்யணும். ஏன் 3 மாதம் கான்ட்ராக்ட், 6 மாதம் கான்ட்ராக்ட் எடுத்துக்க, 6 மாதம் கூட வேணாம், ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்துக்க. அந்த ஒரு வருஷத்துல நீ $12 மில்லியன் சம்பாதிக்கலாம் சொன்னோன்னே வால்டர் வந்து எதுவுமே பேசாம அங்கே கிளம்பிடுறாரு. காரை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போறாரு, லெஃப்ட் ரைட் எங்கேயும் ஓட்டிட்டு போறாரு. ஜஸ்ட் மிஸ்ல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும், தப்பிச்சிடுறாரு. ஸோ அப்போதான் மரியா வந்து என்ன சொல்லிட்டு இருக்கு, மரியா வந்து கேரக்டர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் காசு இருக்கு, அதை வச்சு நான் வந்து ஹேங்குக்கு மருத்துவமனை பார்க்கலாம், இந்த மாதிரி மெடிக்கல் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன்னு சொல்லும் போது அதுக்கு வந்து இந்த டெட்டு பையன் வரான். டெட்டு வந்து என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஏன் ஆஃபீஸ் வருது இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஸ்கைலர் வந்து இப்போ ரொம்ப நல்லவங்க ஆயிட்டாங்க, நான் டெட்டு கூட வந்து இல்லை இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்புறமா வந்து அதான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டெட்டை வந்து கைட்டி விடுறாங்க. ஸோ டெட்டை வந்து அப்படியே அவங்க கூட கொஞ்சம் ஒதுக்கிறாங்க. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து காமிக்கிறாங்க. ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 2 பேர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மெத்தலை நிறைய வாங்கி நம்ம அந்த மாதிரி வந்து விற்கலான்னு பார்த்தோம், ஆனால் வந்து அந்த வேனை வரை கிராஷ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்க சொல்கிறான். அது என்னன்னு பார்த்தா எக்ஸ்ட்ராவாக வந்து இவங்க வந்து இந்த பவுண்ட் ரெடி பண்ணுறாங்க, 202 பவுண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வால்டர் வந்து எவ்வளோ பவுண்ட் இருக்குன்னு கேட்கும்போது 202 பதில் 201 சொல்கிறாரு. ஒரு பவுண்டை வந்து ஆட்டியாக போட்டுறாரு. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது தெரியுமா, ட்ரக்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க தெரியுமா, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கிட்ட ட்ரக்ஸ் இருக்குது இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்து அந்த ட்ரக்ஸ் கொடுக்குன்னு சொல்லும்போது இப்படி இவங்க காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கை தான் காமிக்கிறாங்க. இது எல்லாமே அவருக்கு ஒன்று கூட தெரியாது. ஸோ அப்போ தான் மரியா சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் கேஸ் போடலான்னு இருக்கேன், ஏன்னா வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாமே அவனுக்கு நான் எவ்வளவோ காசு போட்டிருக்கேன், அதனால கிளைம் பண்ணாமல் இருக்காங்க, இப்போ நான் காசுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு இருக்கும்போது அப்பா ஸ்கைலர் ஒன்று சொல்கிறாங்க, வால்டர் உங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்குல்ல கொடுக்கலான்னு சொல்லும்போது வால்டர் தூக்கி வாரி போட்டது என்ன காசு எதுன்னு கேட்குறாரு. ஏன் இப்படி மறைக்கிறீங்க, உண்மையாக சொல்லிடுங்க அப்படிமா சொல்கிறாரு. வால்டர் வந்து வேண்டாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி முனமுத்தன் இருக்காரு. அப்போ தான் ஸ்கைலர் சொல்கிறாங்க, இவர் வந்து நிறைய காசு வந்து சூதாடி இருக்காரு, சூதாடி நிறைய காசு வந்துச்சு, அதில் வந்து நிறைய காசை வந்து அவர் தோத்துட்டாரு. நிறைய காசு தோத்த உடனே வந்து அதனால தான் ஒரு 3 நாள் எங்கே போனாரு தெரியல சொன்ன தெரியுமா, அந்த மாதிரி தான் 3 நாள் எங்கேயோ வெளில போயிட்டாரு. எங்கே போனாருன்னே தெரியல, நம்ம கூட தேடிட்டு இருந்தால அந்த காசெல்லாம் தோத்து தான் மறுபடியும் அந்த மாதிரி பண்ணாருன்னு சொன்னோன்னே அவங்க இருக்காங்க தெரியுமா மரியா, அவங்க வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணி வால்டர் அப்படிமா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு சூதாடி தோத்த காசை விட பல மடங்கு காசை வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு மரியா அப்படியான்னு கேட்குறாங்க. எவ்வளோ காசுங்க அப்படிங்கிற கேட்கும்போது வால்டர் வந்து வரப்போற காசை சேர்த்து $1.5 மில்லியன் அப்படிமா சொல்றாரு. இதை கேட்டோன்னு ஸ்கைலர் வந்து பயங்கரமா ஆச்சரியமா பாக்குறாங்க, பயபோல எவ்வளவு சம்பாதிச்சிருக்குதுன்னு. இந்த காசை வச்சு தான் ஹேங்குக்கும் மெடிக்கல் செலவுலாம் பார்க்க போறாங்க. இதை பத்தி மரியா கிட்ட சொன்னோன்னே இந்த மாதிரி சூதாரி காசுல தான் நம்ம ஹேங்குக்கு வந்து மெடிக்கல் செலவுலாம் பார்த்தோன்னு ஹேங்கு கிட்ட சொல்லும்போது மரியா சரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பதான் வால்டர் கேட்கிறாரு, எதுக்கு என்ன இப்படி பயமுறுத்தி விட்ட, இன்னொன்னு எப்படி நீ போய் சொல்ல கேட்கும்போது உங்களோட ஒய்ஃப் ஆயிடல அதனால இந்த மாதிரி போய் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கைலர் சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது, இந்த வீடியோ முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சீசன்ல ஒரு 4 எபிசோட் தான் இருக்கும், அதை நம்ம ரொம்பவே சீக்கிரமா பார்த்துடலாம். சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை, see you, டாடா.